ஆனால் போன வருஷம் கொண்டாட முடியல. இந்த வருஷம் எப்படியாவது கொண்டாடிக்கணுங்கிற பகிர்ந்த முயற்சி எடுத்து செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே இந்த முயற்சிக்கு மாவட்ட சங்கத்தின் சார்பாக எங்களுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது ஆட்கள் வந்தாலும் வராட்டினாலும் பரவாயில்லை, எவ்வளவு பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த வட்டம் நடத்திடணும் என்ற அந்த முயற்சி உண்மையே பாராட்டப்படுகிறது. ஏன்னா கொரோனா பீரியட்ல நடத்தலையே எப்படி ஆர்வம் போனான்னு விட்டாங்க. இந்த வட்டம் நடத்துறதுக்கு முதல் அதாவது என்னுடைய முதல் மரியாதையை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரெண்டாவது பல தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றணும், அது ஒரு வழியாக நம்ம பண்றது தான். இருந்தாலும் இந்த 17 மன்றங்களில் உள்ள இந்த கூட்டத்தை கூட்டி சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அதில் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை இன்னும் விட்டுறாம அடுத்த வருஷம் பழைய வருஷம் மாதிரி அதை மாற்றணும், அதற்கு வேண்டிய முயற்சிகளை எல்லாம் பண்ணணும். ரெண்டாவது தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதில் ஒரு தீர்மானம் வந்து நண்பர்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாள் தலைவர் பொறுப்பில் இருக்கும்போது மெட்ராஸில் ஒரு போராட்டம் நடத்தணும். இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேரை 2 பஸ்ல நம்ம கொண்டு போனோம். அந்த போராட்டத்தில் அந்த போராட்டம் நடந்த அன்றைக்கு மதியமே 350 ரூபான்ற 35,000 என்பதை 50,000 உயர்த்தி ஆணைப்பட்டது. அந்த போராட்டத்துடைய எழுச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அதே போன்று அதாவது ஜனவரியில் நீயே கொடுத்துன்னு சொல்றாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா நம்பிக்கை இல்லை. இங்க இருக்கிற சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை வந்து கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் பார்த்தா கொடுப்பாங்களா, அதாவது வெளியே சொல்றாங்க எல்லாருமே நம்ம நம்பிக்கிட்டு தான் இருக்கோம், நம்பிக்கையோட இருப்போம். இருந்தாலும் கூட இளைஞரை காரியாக டிஏ கொடுப்பாங்களான்ற சந்தேகம் தான். அதற்கு இந்த ஒரு போராட்டத்தை ஏற்கனவே நடத்தி கூட நாம் சென்னையிலேயோ அல்லது அந்தந்த மாவட்டங்களிலோ நடத்தி நமது கோரிக்கையை டிஏ உடனே வாங்கணும். அதுக்கு வந்து நமது நண்பர்கள் எல்லாம் தயாரா இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா நம்ம போராட்டம் பண்ணாலும் அந்த டிஏ வாங்கி போறது கண்டிப்பா தரமாட்டாங்க. இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு நம்ம தயார்படுத்திக் கொண்டு போராட்டம் என்று அறிவித்தார், மாநில மையம் வந்து போராட்டம் என்று அறிவித்தார், முன்கை எடுத்து எல்லோரும் போராட்டத்துக்கு வரணும், வந்து நம்ம டிஏவை வாங்குறதுக்கு தயாரிப்பை ஏற்படுத்திக் கொண்டு மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுக்கின்ற ஆதாரங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி. பாராட்டு பேசிய ஜெயராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மாடிப்பட்டி மட்டக்கலை தலைவர் திரு ஆர். குருசாமி அவர்களை உரையாற்றுமாறு நம்புகிறேன். மாடிப்பட்டி மட்டக்கலை அவர்களுக்கு நாங்களோட துணைத்தலைவர் திரு அலர்கார் அவர்கள் சொன்னாலே கொடுப்பார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாயார் அவர்களே, நமது சக தலைவர் அவர்களே, இப்பொழுது வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் முதற்க மனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பொற்காலம். நம்ம சங்கத்துக்கு இப்பொழுது ஒரு கட்டணம் வந்து முன்னாடி அந்த கட்டணத்தை காலி பண்ணணும்னு முன்னாடியே காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போவாங்க. இது ஒரு பெரிய பாக்கியம். அது நம்ம செஞ்ச ஒரு புண்ணியம். நாம் அனைவரும் இந்த சங்க தேவதான நமக்கு சங்க நமக்கு தேவதானா? ஏன் சங்க இல்லாம இருக்க முடியாதா? இப்ப பென்ஷன் இல்லை, இனிமேல் சங்கமே இருக்கதா? ஏன் கேட்டா பென்ஷன் உள்ளதானே சங்கம் கேட்க போறாங்க. இப்ப இனிமேல் பென்ஷனை காலியாச்சு, சங்கம் இல்லை. இந்த மாதிரி 2000கணக்கான பேர் கூடியிருந்தாங்க அந்த காலத்தில் ஆண்டுகள் அரசு சொன்னாங்க. இப்ப நமக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. நோட்டீஸ் அதிகமா கொடுக்கறது இல்லை, போது இதோட போதும் தான் நினைச்சுக்கிட்டோம்.
இப்போ நமக்கு சங்கம் தேவைதானா? ஒரு கை ஓசைப்படாது. கூடி நின்றால் கோடி நன்மை. அழுத விடைதான் பால் குடிக்கிறது. இது போன்ற பழமொழிகளை நம்மிடையே பல காலமாக உண்டு. நம்மிடத்தில் சங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். ஓய்வூதியர்களால் நாம் ஒன்றுபட்டு குரல் கொடுத்தால்தான் நமது உரிமைகளை சலுகைகளை பெற முடியும். அரசு ஊழியர்கள் ஒற்றுமையாக நின்று போராடியதன் விளைவாகத்தான் பல சலுகைகள் அரசியலமைப்பில் பெற முடிந்தது. எனவே ஒவ்வொரு சமூகத்தினரும் சலுகைகளை பெற சங்கம் இன்றியமையாதது. ஓய்வூதியர்கள் பலர் சங்கத்தில் சேரவில்லை என்றால் சலுகைகள் மறுக்கப்படுவதில்லையே என்று நிரந்தரமாக இருக்கிறார்கள். இது போன்ற எண்ணங்கள் படித்தவர்களே நமக்கு வரக்கூடாது. மூத்த குடிமக்களாகிய நாம் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு உறுப்பினர்களாகி சங்கத்தை வலுப்படுத்துவதே மூத்த குடிமக்களாகிய நமது கடமையாகும். சங்கத்தில் மூத்த தலைவர்கள் நம்முடைய வலிமையின் துணை கொண்டு அரசுடன் போராடி பல சலுகைகளை பெற்றுத் தந்துள்ளனர். சங்கம் இதுவரை பெற்றுத் தந்த சாதனைகளை சற்று ஒன்றுள்ளவங்க. தயவு செய்து இந்த கீழே உட்கார்ந்துருக்கவங்க பேசணும்னு சொன்னா அத்தியாவசிய தேவை இருந்தால் வெளியே சென்று பேசலாம். இங்கே அமர்ந்தால் அமைதியாக இருந்து யார் என்ன சொல்றாங்க அதை கேளுங்க. கேட்க முடியவில்லை என்றால் வெளியே சென்று நன்றாக பேசிவிட்டு ஒரு வழி பேசி கூட வருவார். இங்க பேசுறவங்களுக்கு பெரிய இடையூறா இருக்கக்கூடாது. அதாவது சங்கம் நமக்கு தேவைதானா என்பதை ஒரு கையில் யோசிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாத்தையும் தர முடியும். ஓய்வூதியர்களை நாம் ஒன்றுபட்டு குரல் கொடுத்தால்தான் நமது உரிமைகளை சலுகைகளை பெற்று ஊழியர்கள் பொறுமையாக நின்று போராடியதன் விளைவாக நமது சங்கம் இன்றைக்கு இந்த அளவிற்கு இருக்கிறது. நம்ம சங்கத்தில் நம்ம மூதாதையர்கள் நம்ம முன்னோர்கள் அதாவது தலைவர் செயலாளர் தொழிலாளர் போன்றவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? நம்ம சங்கத்தை வளர்ப்பதற்கு நம்ம மூதாதையர்கள் வந்த பாட்டினை ஓய்வூதியர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை இந்த சங்கம் உடனடியாக அலுவலகத்திற்கும் மாநில அலுவலகத்திற்கும் சென்று தங்களுடைய கொள்கைகளை சொல்லி கடமைகளை சொல்லி வேண்டியதெல்லாம் பெற்றார்கள். அப்போ அவர்கள் பட்ட பாட்டை விழிநீரை சென்னீராய் சென்றுகின்றனர். அப்போது விழுப்பொடி இடுக்கங்களை ஏற்கின்றார்கள். எத்தனை பரிசோலை இறைச்சல் வந்தாலும் அத்தனையும் பொதுப்பணியில் திளைப்பதே நன்றென்று இருக்கின்றார்கள். இரைச்சல் கூச்சல் பாய்ச்சல் பிறர் சொல்லும் அவச்சொல் கூச்சல் அவச்சல் காய்ச்சல் புகைச்சல் எரிச்சல் அத்தனைக்கும் இடையேயும் இந்த வயதிலேயும் அவர்கள் படாது பாடுபட்டு எதிர்நீட்டில் அடித்து வருகிறார்கள். இந்த அன்போடும் துன்பம் துயரங்கள் எத்தனை வந்தாலும் அவற்றை அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து அமைதியாக இருங்கள். மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருந்து உணவருந்தி விட்டு செல்ல வேண்டும். வெளியே யாரும் செல்ல வேண்டாம். இங்கேயே மதிய உணவு வருகிறது. ஆகவே தயவு செய்து அமைதியாக இருந்து அந்த உரையை கேட்டால்தான் உரையை கேட்பவர்களுக்கும் பலன் இருக்கும்.
உரையாற்றுவதற்கும் ஒரு மன நிம்மதி இருக்கும். ஆகவே தயவு செய்து அமைதி காக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது சங்க தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள் அனைவரும் விழிநீரை சென்னீராய் சென்றிருக்கிறார்கள். குருசாமி அவர்கள் கர்ஜனையை கேட்டிருப்பீர்கள். வாடிப்பட்டியில் அவர் ஒருத்தராக இருந்து அந்த வாடிப்பட்டியை கட்டி ஆளுகிறார் என்பதை உங்களுக்கு தெரிந்து கொண்டு அடுத்ததாக துணை ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் சங்க மாவட்ட செயலாளர் திரு வேலாயுதம் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். துணை ஆட்சியர் மாவட்ட வருவாய் சங்க செயலாளருக்கு திரு நகர்நிலை செயலாளர் திரு நடராஜன் அவர்கள் கொண்டாடை கொள்வார்கள். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய மாநகர் கிளை சார்பிலும் மாவட்ட சார்பிலும் நடைபெறும் ஓய்வூதிய தின விழாவிலே கலந்து கொண்டுள்ளவர்கள் அனைவரையும் தமிழ்நாடு மாநில சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் ஓய்வு பெற்ற சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே நான் உங்களை வரவேற்கிறேன். இன்று நடைபெறுகின்ற இந்த ஓய்வூதிய தின விழா உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். நமது ஓய்வூதியர்களின் தந்தையாக கருதப்படுகின்ற டி.எஸ். நகரா அவர்கள் வரலாற்று சார்புமிக்க ஒரு தீர்ப்பை நமக்கு பெற்றிருந்ததன் விளைவாகத்தான் நாம் இந்த சமூகத்திலே ஒரு அந்தஸ்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அனைவரும் நன்றாக தெரிந்த விஷயம் அனைவருக்கும். எனவே அவரை போட்டிருந்த விதத்திலே இந்த விழா நடைபெறுகின்றது. நான் நமது நிர்வாகிகளுக்கு ஒரு சிறு கோரிக்கை ஒன்றை வைக்கிறேன். திரு டி.எஸ். நகரா அவர்களுடைய புகைப்படம் ஓய்வூதியர்களின் இல்லத்திலே ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு புகைப்படம். எனவே அடுத்த கூட்டத்திலாவது அவருடைய புகைப்படம் ஒன்று அனைத்து உறுப்பினர்களுக்கும் நமது நமது நகர்நிலையின் சார்பிலே தயார் செய்து வழங்க வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நாம் சங்கம் வைத்திருப்பது நமது ஒற்றுமையை காட்டுவதற்காகவும் நமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காகவும், அது மட்டுமல்லாமல் நமது உடன் பணியாற்றிய நண்பர்களை அடிக்கடி சந்தித்து நமது மனதை லேசாக்கிக் கொள்வதற்காகவும் நாம் ஏற்படுத்திக் கொண்டது. ஓய்வூதியர்கள் என்று சொன்னாலே அரசாங்கம் நம்மளை இரண்டாம் தர குடிமகனாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் போட்ட வழக்குகள் அனைத்திலுமே இவர்கள் ஓய்வு பெற்றவர்கள், இவர்களுக்கு இதை கேட்கக்கூடிய லோக்கஸ் கண்டி கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணாங்க. அதனால ஓய்வூதியர்கள் என்று சொல்லும்போது நாம் அவர்களுக்கு இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் தெரிகிறோம். ஆனால் போராட்டம் என்று வரும்பொழுது நாம் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை அவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது நமது பணியில் இருக்கக்கூடிய சங்கத்தினராக இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நண்பர்கள் சொல்லும்போது நமது கோரிக்கை சம்பந்தமாக, அதுவும் டிஐ சம்பந்தமாக நமது நகர்கிளையினுடைய தலைவர் சொன்னார்கள்.
உண்மைதான். டிஏ வந்து நமக்கு வழங்கப்பட வேண்டிய டிஏ கிட்டத்தட்ட 11% வழங்கப்படாமல் உள்ளது. மத்திய அரசாங்கம் வழங்கிவிட்டது, நமக்கு வழங்கப்படவில்லை என்பது நமது ஆதங்கம். ஆனால் இந்த டிஏவை நிறுத்தியது ஏற்கனவே இருந்த அரசாங்கம். மத்திய அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணி அந்த ஈரங்காயிரத்துக்குள்ள உடனே இவங்களும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க அரசாங்கம் வந்து புது அரசாங்கம் வந்த பிறகு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். இரண்டாவது அலை வந்து எல்லாரையும் வந்து பாடாப்படுத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்த போதிலும் நமது பஞ்சப்படியை பொறுத்த மட்டில், அதாவது விலைவாசி உயர்வு படியை பொறுத்த மட்டில் நிதியமைச்சர் அவர்கள் 9 மாதங்கள் கழித்து 1/4/2022 வழங்கப்படும் என்று அறிவித்த போதும் நமது சங்கங்களுடைய போராட்டம், நமது சங்கங்களுடைய கோரிக்கைகள் அவற்றையெல்லாம் பரிசீலித்து நமது தமிழக முதல்வர் அவர்கள் 1/1/2022 முதல் உங்களுக்கு பஞ்சப்படி விலைவாசி உயர்வுப்படி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். நம்பிக்கையுடன் இருப்போம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. 1/1/2022 முதல் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் வந்து தனியா இதுக்குன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் வழங்கப்படவில்லை என்றால் அது முதலமைச்சருக்கே வந்து அது வந்து அசிக்கும். நான் சொன்ன ஒரு அறிவிப்பை செயல்படுத்த முடியலைங்கிறத அவர் மனசே உணர்ந்து பார்க்கணும். அதனால நிச்சயம் வந்து 1/1 முதல் வழங்கப்படும் என்பதை நம்பிக்கையோடு நாம் எதிர்கொள்வோம். அதே நேரத்திலே போராட்டம் என்பது நமது வாழ்க்கையில ஒரு அம்சம்தான். அதனால எதாவது நாளப்படினா வந்து கொடுக்கலைன்னா என்ன பண்றதுன்னு ஒரு சிலர் கேட்கலாம். கொடுக்கலைன்னா நமக்கு இருக்க போராட்டம்ங்கிற ஆயுதம். நாம் ஏற்கனவே சென்னையிலே வந்து ஒரு பெரிய போராட்டம், பெரிய பேரணியை நடத்தினோம். அந்த திரளான பேரணி மீண்டும் ஒரு முறை நடத்தி நமது சக்தியை காண்பிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நமது சங்கத்தில் இந்த கொரோனா சுச்சுவேஷன்லேயே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது மாணவர்களினுடைய நிர்வாகிகள், தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு வேலாயுதம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துறை வழங்க வேண்டியதாக நமது வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாநில பொதுச் செயலாளர் திரு முருகையன் அவர்களை இந்த கூட்டத்திற்கு அழைத்திருந்தோம். அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டு உங்களை எல்லாம், எங்களுடைய முன்னோர்களை எல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு, நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று உறுதியளித்திருந்தார். ஆனால் சென்னைக்கு சென்றவர் நேற்று இரவு என்னிடம் பேசினார். வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில கட்டிடத்தை புதுப்பித்து, அதாவது புதுப்பித்து என்ன இடித்துவிட்டு புதிதாக ஒரு கட்டடம் கட்டியுள்ளார்கள். அந்த கட்டிட திறப்பு விழாவை செவ்வாய்க்கிழமை வைத்துக் கொள்ளலாம் என்று மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் வருவாய்த்துறை செயலாளர் அவர்களும் திடீரென்று தேதி கொடுத்ததால் அந்த பணியை செய்ய வேண்டியிருப்பதால் என்னால் வர இயலாத சூழ்நிலை இருக்கிறது என்பதை தயவு செய்து நமது பெரியவர்களிடம் தெரிவித்து விடுங்கள் என்று கூறினார். அந்த கிருஷ்ணப்பன் நான், தலைவர் ராமலிங்கம், மாவட்ட துணைத் தலைவர் ஜெயராமன் மூவரும் அந்த வருவாய்த்துறை அலுவலர் சங்க கட்டடம் கட்டுவதற்காக திருச்சியில் ஒரு கூட்டம் போட்டிருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு நாங்கள் மூவரும் சென்று அப்பொழுது நன்கொடை வசூல் செய்யுமாறு கொடுத்தார்கள். அந்த நன்கொடையை வசூல் செய்து மதுரை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் கொடுத்தது ஒரு மலரும் நினைவாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு
திரு சதாசிவம் அவர்கள் வந்துள்ளார்கள். சதாசிவம் அவர்களை வாழ்த்து பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஜெயராமன் அவர்கள் திரு சதாசிவம் அவர்களுக்கு பொன்னாடை கொண்டுவார். ஒரே கோஷியா தெரிந்தாரு, ஒரே கோஷியா தெரிந்தாரு. நண்பர்களே, முன்னாள் ஆர்ஓஏ மதுரை மாவட்ட ஆர்ஓஏ தலைவர் முன்னாள் நண்பர் சதாசிவம் எனது ஆத்ம நண்பர் ரிட்டையர் ஆகிட்டாரு. இருந்தாலும் எங்களுடைய தொடர்பு தொடர்கிறது. அதனால தான் இன்றைக்கு ஓய்வூதிய விழாவிலேயே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதற்கு அழைத்திருக்கின்றோம். அதற்கு நன்றி தெரிவித்து இந்த பொன்னாடையை கொடுக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையை சொல்லணும்னா நான் ரிட்டையர் ஆன பிறகு என்னுடைய குடும்ப வேலையை கவனிக்க போயிட்டேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த சங்க கட்டத்துக்கு இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். அதாவது அந்த காலத்தில் சர்வீஸில் இருக்கும்போது நிறைய போராட்டங்கள் பார்த்துட்டான். ஏன்னா அது பிறகு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக என்னால் வர முடியல. நான் அண்ணன் நான் ஒரு எல்லாருடைய உள்ளங்களிலையும் நான் இருக்கேன். எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுடைய அன்பின் காரணமாக அவர் அண்ணன் ஜெயராமன் சொன்னார். அவர் உண்மையிலேயே ஆத்மார்த்தமான அன்பு வரிசையில் இருக்கிறவங்க அனுப்புகிறவங்க ஆத்மார்த்தமான நண்பர் தான் எங்களுக்கு தலைவர் தானே தலைவர் அந்த கடைசியில் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய அவருடைய அடிச்சூழலை பின்பற்றி தான் நாங்களாம் சங்கத்துக்கே வந்தோம். அதனால அதே மாதிரி எங்களுடைய அன்பு அண்ணன் இவர் சமீபத்தில் நான் மகளுடைய பிரசவத்துக்காக கொரோனா பிரியாணியும் பொருட்படுத்தாமல் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அந்த காலகட்டத்திலையும் அவர் ஏதோ ஒரு மெசேஜ் போட்டார், இந்த மாதிரி சங்க கட்டுறதுக்கு டொனேஷன்லாம் நாங்கள் வசூல் பண்ணுறோம், நீங்கள் அந்த மாதிரி முடிஞ்சா செய்யுங்கன்ட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வாங்கினார். நான் உடனே அங்கேருந்து எவ்வளோ அனுப்புனு கூட எனக்கு மறந்து போச்சு. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உடனே இது கூகுள் பே அனுப்புனேன்னு நினைக்கிறேன். கூகுள் பேயில் அங்கேருந்து அனுப்பியிருக்கேன். அதனால் அந்த பற்று என்னைக்கு நமக்கு குறையாது. சங்கத்தின் பால் இருக்கிற பற்று என்னைக்கு குறையாது. இதை ஓய்வெட்ட அலுவலர் சங்கமானது நாங்கள் வரலைன்னாலும் மிகச் சிறப்பாக, ஏன்னா பெரிய பெரிய தலைவர்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட சாதாரண ஒரு தொண்டன் தான் நான். பிறகு நான் தலைவரானேன். மதுரை மாவட்ட வருவாய்த்துறை சங்கத்துடைய மாவட்ட தலைவராக ஒரு 6 வருஷம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுத்த பாடம் தான் நான் தலைவரானேன். இந்த ஓய்வூதியர் அலுவலர் சங்கம் எந்த போராட்டம் போராட்டத்திற்கு நீங்க ரெடி பண்ணாலும் நானும் வருவேன், கலந்து கொண்டேன் என்பதை இந்த நேரத்தில் மிக சுருக்கமாக கூறி உரையுடைய நன்றி வணக்கம். திடீர்னு வந்தேன், எனக்கு தெரியாது இந்த கூட்டம் நடக்கிறதே எனக்கு தெரியாது. ஃபேஸ்புக்கில் தான் நான் பார்த்தேன். அதனால் அவர் அன்பின் மீறியா ஏதோ சொன்னார், யாரும் தவறாக நினைக்கணும்னா ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன். நிறைய வீட்டு வேலைகள் அப்படின்னு இப்போ மாறி போச்சு. அதனால நான் வர முடியாம ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு நான் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நமது புதிய கட்டடம், நம்ம கட்டடத்தை இடித்து விட்டு புதிய கட்டடம் கட்டும் பொழுது நிறைய நண்பர்களிடம் நிதி உதவி கேட்ட பொழுது திரு சதாசிவம் அவர்களை தொடர்பு கொண்டேன். அப்பொழுது அவர் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் போட்டேன், என்கிட்ட இருக்க மட்டும்லாம் போட்டேன். அப்போ அவர் அண்ணே நான் ஸ்டேட்ஸில் இருக்கேன், நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சொல்லுங்கள், நான் உடனே உங்களுக்கு பணம் அனுப்புறேன்னு சொல்லி அந்த கட்டடம் உருவாகுவதற்கு கடல் கடந்த அயல் நாட்டிலிருந்து கூட 3000 ரூபாய் டொனேஷன் கூகுள் பேயில் அனுப்பிச்சிட்டாரா என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் சாதாரண ஆள் கிடையாது.
நான் அலுவலக மேலாளர் இருக்கப்ப ஒரு மாவட்ட துணைத் தலைவராக இருந்தார். நல்லா காலசாரமாக கேட்பார். அங்கே பாரு ஒரு தடவை வந்து ரொம்ப வேகமாக கேட்டார். நான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ரத்னவேல் கூட என்னென்ன இப்படி பேசுகிறாருன்னாரு. ஏன் இப்படி தான் பேசணும்னா இதை விட வேகமாக பேசணும் அப்படின்னு சொன்னேன். நல்லா பயிற்சி எடுத்தேன். நாங்கள்லாம் புத்பதிங் பண்ணுறவங்கள்ட்டெல்லாம் பயிற்சி எடுத்தவங்க. எங்களை பார்த்து அவரை ரொம்ப எங்களை விட தேர்ந்து இந்த அன்சல் மிஸ்ரான்னு ஒரு கலெக்டர் இருந்தார். ரொம்ப குடும்பம் ஹிட்லர் மாதிரி இருந்தார். அவர் பேரில் வந்து ஸ்டாஃபை பூராமே கல்ல வரல விட்டு ஆடின